நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். மெட்ரோ அலுவலகத்தில் முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நந்தனம் மெட்ரோ அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அரசினர் தோட்டத்திலிருந்து நந்தனம் சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் விஜய் மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடைய இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். தற்போது நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு முதலமைச்சர் விஜய் சென்றிருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அங்கு அலுவலகத்தில் அவர் ஆய்வில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அங்கு அதிகாரிகளிடம் அவர் பேசி வருகிறாரா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன தற்போது? வணக்கம். முதலமைச்சர் விஜய் சென்னை நந்தனம் ரயில் தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். இந்த தலைமை அலுவலகத்திற்கு கூடிய கட்டளை மற்றும் செயல்பாட்டு மையத்தை நேரில் ஆய்வு செய்து வருகிறார். முன்னதாக அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயிலிருந்து நந்தனத்திற்கு மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார். பயணிகளிடம் குறைகள் கேட்டறிந்தார். அத்தோடு தமிழக முதலமைச்சர் இன்று மெட்ரோ ரயில் பயணிகளுடைய குறைகள் நேரிலும் இன்னும் கேட்டறியவும் இருக்கிறார். ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயில் மூலம் நந்தனம் வந்தடைந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர். நந்தனம் மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்துல மெட்ரோ ரயில் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். ஆய்வுக்கு பிறகாக நந்தனத்திலிருந்து மீண்டும் மெட்ரோ ரயில் மூலமாக இன்று செல்ல இருக்கிறார். நந்தனம் ரயில் நிலையம் அங்கிருந்து வெறும் 100 மீட்டர் தொலைக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அலுவலகத்துக்கு அவர் காலையில நடந்து வந்து சாலை ஓரத்துல அவரை காப்பதற்காக காத்துக் கொண்டிருந்த தொண்டர்களையும் ரசிகர்களையும் அவர் கையசைத்து விட்டு அவர் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். அலுவலகத்துக்கு உள்ளே ஏராளமான ஊழியர்கள் முதலமைச்சர் வருவதற்காக அலுவலகத்திற்கு மெட்ரோ அலுவலகத்திற்கு வெளியிட்டு காத்துக் கொண்டிருந்தனர். தற்பொழுது அவர் கட்டளை மையத்தை அவர் பார்வையிட இருக்கிறார். அதாவது கட்டளை மற்றும் செயல்பாட்டு மையத்தை நேரில் அவர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆய்வுல இந்த மெட்ரோ பணிகள் எப்படி நடைபெறுகிறது, இந்த மெட்ரோ பணிகளை மற்றும் ரயில் இயக்கத்தை எப்படி கண்காணிப்பது என்பது குறித்தும் இந்த ஆய்வு நடைபெற இருக்கிறது. பொதுவாகவே மெட்ரோ ரயில் திட்டம் சென்னையுடைய முகத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கான ஒரு பெரிய திட்டம், பெரிய பொருட்செலவில் இந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. தினம் அந்த கட்டுமான பணிகளை நம்ம அலுவலகத்துக்கு செல்லும் பொழுதோ வீட்டுக்கு செல்லும் பொழுதோ நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியாக தொடர்ந்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இதனுடைய பாதுகாப்பு அம்சங்கள், ரயில் செயல்பாடுகள், கட்டிடத்தினுடைய தரம் உள்ளிட்டவற்றை எல்லாம் இந்த சென்னை மெட்ரோ அலுவலகம், அதாவது நந்தனத்தில் இயங்கி வரக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அலுவலகத்தில் வந்து இந்த கட்டளை மையம் இருக்கிறது. இந்த கட்டளை மற்றும் செயல்பாட்டு மையத்தில் வந்துதான் அனைத்தையுமே பலதரப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கண்காணிக்கிறார்கள். தற்போது இதில் இணைய தொழில்நுட்பமும் இணைக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதுல தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள், பொறியாளர்கள் இருக்கிறார்கள், இதுல டேட்டா என்ட்ரி இருக்கிறது. இப்படியாக இந்த ஒரு மெட்ரோ துறையிலேயே பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் பணியாற்றக்கூடிய சூழல்ல அனைத்து கண்காணிப்புகளும் இந்த இடத்திலிருந்து தான் நடைபெறுகிறது. இப்படி அனைத்து பணிகளையும் முதலமைச்சர் நேரில் பார்வையிடுகிறார். இந்த கட்டளை மையம் எப்படி இயங்குகிறது, அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு என்னென்ன யுக்திகளை கையாளப் போகிறார்கள், இந்த மெட்ரோ மேம்பாட்டு திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் வல்லுநர்களிடையவும் மெட்ரோ உயர் அதிகாரிகளிடையும் கேட்டறிய இருக்கிறார். அதன் பிறகாகத்தான் அவர் இங்கிருந்து அவர் அடுத்த கட்ட ஆய்விற்காக கிண்டியிலிருந்து சாலை மார்க்கமாக போரூர் செல்கிறார். அதாவது நந்தனத்திலிருந்து மீண்டும் மெட்ரோ ரயில் மூலமாக கிண்டி செல்கிறார். கிண்டியிலிருந்து சாலை மார்க்கமாக போரூர் மற்றும் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். சென்னை மெட்ரோ ரயில் 2வது திட்டம் 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3 வழித்தடங்கள்ல மேற்கொள்ளப்படுகிறது.